தட்டை இப்படி எப்படி ஆட்டிக்கிட்டு நான் வந்து குதிச்சிடுறேன். இது தெரியுங்களா? என் வீட்டு மாடி தோட்டம் தான். வானத்துல உருளைக்கிழங்கு கிலோ கணக்கா காக்குதான். வாங்க அதை போய் அறுவடை பண்ணலாம். பெட்ரூம்ல இந்த வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி தொங்க விட்டுருச்சுங்களே. கொடியில எப்பதான் இழுத்து இழுத்து விட்டாலும் இந்த வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு ஹெட்ரூம்ல தான் வளருவன் அடம் பிடிக்குது. எனக்கு இன்னைக்கு 2 கிடைச்சதுங்க. இதை வச்சு என்ன சமைக்கலாம்? பீர்க்கங்காய் வார வாரம் அதிகமா கிடைச்சிட்டே இருக்கு. அதனால அதை தூக்கி போட்டுட்டு பிங்க் லாங் கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காவை அறுவடை பண்ண போயிடலாம். இது ஏற்கனவே அறுவடை பண்ணி நிறைய ஃப்ரிட்ஜில் இருக்கு. அதோட போய் இதையும் சேர்த்துட்டு பாட்டில் கார்டா ஸ்பாஞ்ச் கார்டா ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் சொல்லுங்க இது எந்த கார்டுன்னு. முத்தி போகுது. அதனால இதை நான் அறுவடை பண்ணிடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிடைச்சது. அதை வச்சு சாப்பிட்டுலாமா? ஐயோ காரமா இருக்கும், வேணாம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா அவரைக்காய். இவ்வளவு பெரிய மாடி தோட்டம் வச்சு இதுதான் உங்களுக்கு கிடைக்குதா? அவரைக்கால அஸ்வினி பூச்சி வந்தா அதை கழுவி விட்டுட்டு நான் சமைச்சிடுவாங்க. நீங்க என்ன செய்வீங்கன்னா அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சிகப்பு ரக வெண்டைக்காய் இது பாருங்க எவ்வளவு குட்டையா இருக்குது. சிகப்பு ரக குட்டை வெண்டைக்காய். இதுக்கு விதெல்லாம் எங்கதான் கிடைக்குது? குட்டை வெண்டைக்காய். எல்லா காய்களையும் நான் அறுவடை பண்ணிட்டேன். ஹாப்பி கார்டனிங்.